paper valuation update. ஆமாம் ஸ்வாகுட்டி, சேம் ரியாக்ஷன் தான் எனக்கும். ஆக்சுவலி விடை திருத்தும் பணி முடிந்ததா இல்லையா அப்படின்றதுல ஒரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பேப்பர் வேல்யூவேஷன் முடியலையாப்பா, முடியலையா. ஸோ கேட்ட உடனே மனசெல்லாம் புண்ணா கிடக்கு. ஏண்டா மீண்டும் மீண்டும் புண்படுத்திட்டே இருக்கீங்களே. முடியலப்பா, இவங்களாலே நம்ம டெய்லி பிபி செக் பண்ணும் போல். ஆமாப்பா, பேப்பர் வேல்யூவேஷன் இன்னும் முடியலையாம். ஸோ தமிழ்நாடு முழுவதும் 60க்கும் மேற்பட்ட சென்டர்ஸில் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் சின்ன சின்ன சென்டர்ஸ் எல்லாமே வந்து பேப்பர் வேல்யூவேஷன் முடிச்சுட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் வந்து உங்களுடைய மார்க்கை ஆன்லைனில் ஏற்றிட்டு இருக்காரு. பட் பெரிய பெரிய சென்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திண்டுக்கல், சிவகங்கை, ஸோ அது மாதிரி பெரிய பெரிய சென்டர்ஸ்லாம் இன்னும் பேப்பர் வேல்யூவேஷன் முடியலையா ஸ்வாக்குட்டீஸ். ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமான செய்தி. கேட்ட உடனே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இதை அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம நிலவரத்தை சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் அப்லோட் பண்ணேன். அண்ட் எப்பொழுதும் போல் கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயரை போட வேண்டியதான், நோ மோர் ஆப்ஷன். ஸோ ஏன் வந்து இன்னும் பெரிய சென்டர்ஸில் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சென்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குறைந்த அளவிலான பேப்பர்ஸ் போயிருக்கும்ப்பா. ஸோ அதனால் அவங்க சீக்கிரமாக கரெக்ஷன் பண்ணி முடிஞ்சிருவாங்க. ஸோ இது மாதிரி பெரிய சென்டர்ஸ்க்குலாம் வந்து அதிக அளவிலான பேப்பர்ஸ் வரதுனால அங்கே பேப்பர் வேல்யூவேஷன் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் தான்ப்பா ஆகுமா. ஸோ இது மாதிரி பெரிய சென்டர்ஸ்லாம் என்ன ஆயிருக்குன்னா, தமிழ் மீடியமுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இன்னும் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இந்த 3 சப்ஜெக்டும் வந்து பெண்டிங்கில் இருக்கான். ஸோ அதை மட்டும் இன்னும் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக 26ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் வேல்யூவேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட்டு. அண்ட் இப்போ நீங்கள் சென்னையில் பேப்பர் எழுதிருக்கீங்க எக்ஸாம் அப்படின்னா, ஐயோ நம்ம சென்னையில் எழுதிருக்குமே, அதனால் சென்னை பேப்பர் இன்னும் கரெக்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் தான்ப்பா போகும். ஷஃபிள் ஆகி வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட் தான் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. வேறு வேறு ஜோனல் பாயிண்ட்டுக்கு தான் உங்கள் பேப்பர் போகணும். அதனால் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எழுதுறீங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் டெஃபினட்டாக உங்களுடைய பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த பேப்பர் போதுன்னு யாருக்குமே தெரியாது. பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களேருந்து யாருக்குமே தெரியாது. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் இன்றைக்கி கிடைச்ச ரீசன்ட் அப்டேட். கேட்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ அதனால் எப்பொழுதும் போல் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்கப்பா. கிட்டத்தட்ட ஒரு 7 நாளாக ப்ரே பண்ணி பண்ணி அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுறதுக்குள்ள ஒரு பூகம்பத்தை தூக்கி தலையிலே போட்டாங்க. நான் கொஞ்சம் யோசித்தேன், இந்த அப்டேட்டை சொல்லலாமா வேணாமா, பிள்ளைங்க ஃபீல் பண்ணுவாங்களான்ட்டு யோசிச்சுட்டு சரி என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன் செல்லா குட்டீஸ். அண்டு நீங்கள் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன 11th குரூப் எடுக்கலாம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா ரிசல்ட் வந்தோன்னா அந்த ப்ரெஷரில் வந்து நம்மளுக்கு என்ன எடுக்கிறதுன்ற ஒரு கிளாரிட்டியே இருக்காது. அதனால் இப்போயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் கீ நான் கொடுத்ததுனால உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அதனால் என்ன குரூப் எடுக்கலாம் 11th டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை டிசைட் பண்ண ஐடியா இல்லைக்கா எனக்கு சுத்தமாக அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் 11th என்ன குரூப் எடுத்தால் ஃப்யூச்சரில் நல்ல கெரியர் இருக்கும், நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்றத தெளிவாக ஒரு வீடியோ போட்டுறேன். அதனால் அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அண்ட் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற எல்லா பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட்டும் கூடிய விரைவில் பதிவு செய்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.